பயம், பயம், பயம். ஒவ்வொரு மனிதனையும், ஒவ்வொரு குடும்பத்தையும், ஈவன் ஒவ்வொரு நாட்டையும் கூட இந்த பயம் தன்னுடைய கட்டுக்குள்ளாக கொண்டு வந்து விடுகிறது. இந்த பயம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் மெதுவாக நுழையும். அப்படியே அவனை கண்ட்ரோல்குள்ளாக கொண்டு வந்துவிடும். அவனுடைய ஆசீர்வாதத்தை அது பறித்துவிடும். இனிமேல் எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்காது, இனிமேல் எனக்கு இந்த வெற்றி கிடைக்காது, இந்த நோய் என்னுடைய வாழ்க்கையை விட்டு போகாது என்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து அவனுடைய ஆசீர்வாதம் அத்தனையும் தடுத்துவிடும். கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லுகிறார். அப்போ கர்த்தர் நம்மை பலவீனர்களாக பார்க்கிறாரா? இல்லை 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 இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்குள் இருக்கிறேன் என்பதை நீ நம்பு. தாவீதை பாருங்க, கோலியாத் முன்பதாக நிற்கிறான். எல்லாரும் பார்க்கும்பொழுது தாவீது பலவீனனாத்தான் தெரியும். ஆனால் தாவீது என்ன நினைக்கிறான்? கர்த்தர் எனக்குள்ளாக இருக்கிறார், கர்த்தருடைய நாமத்தை கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அங்கு ஜெயத்தை எடுக்கிறான். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவஜனமே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கூட இந்த பயம் ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்குள்ளாக இருக்கிறேன் என்பதை விசுவாசி, நான் உனக்குள்ளாக இருக்கிறேன் என்பதை நீ நம்பு. அப்படி நீ விசுவாசிக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பயத்தை நான் எடுத்து போட்டு உனக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் தடைப்பட்டு இருக்கிற ஆசீர்வாதங்களை உன் கண் முன்பதாக கொண்டு வந்து நிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காட் பிளஸ்.